அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுகிறேன். இன்றைக்கி ஜோதிட பயிற்சி வகுப்பில் நம்ம யோகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தின் 4வது அங்கமான யோகங்கள் பற்றி தான் விரிவாக பார்ப்போம். ஏன்னா இந்த யோகங்கள் கர்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு இதனால தான் நம்மளோட லைஃப் இப்படி இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் பாதி இது நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். மீதி பாதி உங்கள் ராசி அதன் லக்னம் கிரகங்கள் கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி யோகங்களை பற்றி தான் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் அப்படிங்கிற பேருக்குள்ளேயே 5 அங்கங்கள் இருக்குது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இதில் 3 விஷயங்களான திதி, வாரம், நட்சத்திரம் பற்றி பல பேருக்கு ஓரளவு தெரியும். நம்மளும் கிளாஸ் எடுத்துட்டோம். ஆனால் இந்த 4வது அங்கமான யோகம் அப்படின்னா என்ன? அது நம்ம வாழ்க்கையை நம்ம டெய்லி செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளை எப்படி அது பாதிக்குது? ஜோதிடத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பாதி நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தெளிவு வர ஆரம்பிக்கும். இன்னும் ஜோதிடத்துக்குள்ளே நம்ம உள்ளே போக போக நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஜோதிடத்தை பற்றியே நீங்கள் தெரிஞ்சு ஒரு பிரபஞ்சத்தை பற்றியே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்ம பிறக்கும்போது நம்மளுக்கு என்ன யோகம் இருந்துச்சு, தினமும் நம்ம காலையில் விடியும் போது என்ன யோகம் நடக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம இந்த 27 யோகங்கள்னால் என்ன, அதோட கணக்கீடு என்ன, ஒவ்வொரு யோகத்தோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆணிவேரா அக்கவேரா பார்க்க போகிறோம். ராசி சக்கரத்தை வச்சு இந்த யோகத்தை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நம்ம ஜோதிடத்தில் மொத்தம் 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. காலபுருஷ தத்துவப்படி ராசி சக்கரம் 1வது ராசியான மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து தான் தொடங்குது. இதுவே ஜோதிட கணிக்குப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்க 2 விஷயங்கள் தான் நம்மளுக்கு தேவை. அன்னைக்கு சூரியனோட ஸ்புடம் சொல்லுவாங்க, நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அன்னைக்கு சந்திரன் நின்ற நட்சத்திர புள்ளியும் 2த்தையும் ஒன்றா இணைக்கணும். ஒன்றா இணைஞ்சி வர மொத்த கூட்டுத்தொகை தான் யோகங்கள். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ சூரியன் மேச ராசி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்து இன்றைக்கி சூரியன் எத்தனை நட்சத்திரங்களை கடந்து நிற்கிறாருன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா அவர் அஸ்வினி பரணி ஆகிய 2 நட்சத்திரங்களை கடந்து 3வது நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திரன் மேசராசி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருந்து சந்திரன் இன்றைக்கி எத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சூரியன் நின்ற நட்சத்திர எண்ணிக்கையும் சந்திரன் நின்ற நட்சத்திர எண்ணிக்கையும் ஒன்றா கூட்டணும். இதுதான் ஜோதிட சூஸ்திரம். இந்த கூட்டி வந்த மொத்த எண்ணிக்கையை ஒரு நட்சத்திர அளவு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 13 டிகிரி 20 கலை சொல்லியிருக்கிறோம். அதை வச்சு நம்ம பெருக்கணும். பெருக்கிட்டு அதில் வர மொத்த தொகையை தான் 27 யோகங்களில் அது எத்தனாவது யோகம் என்று பஞ்சாங்கத்தில் துல்லியமாக கணக்கிடணும். இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், அஸ்வினி நட்சத்திர தொடக்க புள்ளியில் இருந்து சூரியனும் சந்திரனும் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஜோதிட கூட்டுத்தொகையை தான் நம்ம இந்த யோகம் சொல்லுவாங்க. இன்னும் உதாரணம் நம்ம பார்க்கும்போது இந்த ஜோதிட கூட்டுத்தொகை 1 வந்தால் அது விஸ்வகம்ப யோகம் சொல்லுவாங்க. இதுவே கூட்டுத்தொகை 11 வந்தால் அது விருத்தி யோக கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம பாரம்பரிய ஜோதிடர்கள் தினமும் காலையில் எந்த யோகம் நடக்குதுன்னு துல்லியமாக கணிச்சு பஞ்சாங்கத்தில் நம்ம எழுதுகிறாங்க. இப்போது இந்த 27 யோகங்களையும் அதோட பலன்களையும் ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம விஸ்வகம்பம் பற்றி பார்க்கலாம். இதற்கு தடைன்னு சொல்லுவாங்க. இதோட பொருள் தடை. இந்த யோகத்தில் பிறந்தவங்க ஆரம்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனால் போக போக ஜெயிப்பாங்க. சுப காரியங்களுக்கு இதை இந்த யோகத்தில் தவிர்ப்பாங்க. 2வது பிரிதி. பிரிதின்னா அன்பு, எல்லாராலும் விரும்பக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே மாதிரி சுப காரியங்களுக்கு இது மிக சிறந்த நாள். சுப தினம் அசுப தினத்துக்கெலாம் இது நாம் சொல்கிறதெல்லாம் அப்படி பிரித்து வைங்க. அதே மாதிரி ஆயுஷ்மான், நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும். புதிய மருத்துவ சிகிச்சை தொடங்க மருந்துகள்லாம் வாங்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி 4வது சௌபாகியம், சகல நன்மைகளும் தேடி வரும். இந்த நாளில் செய்யும் காரியங்களில் மங்களகரமாக முடியும். ஓகேங்களா? இதுவும் சுப யோகத்தில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சோபனம், அழகான தோற்றம், கலைகளில் ஆர்வம் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்க சிறந்த இந்த நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதிகண்டம், கண்டம் என்றாலே ஆபத்து, இல்லைன்னா தடை. இந்த யோகத்தில் புதிய முயற்சிகளை செய்யறது கொஞ்சம் தவிர்க்கணும் நம்ம. அதே மாதிரி
சுகர்மம் நல்ல காரியங்களை செய்ய தூண்டும். தர்ம காரியங்கள் தன தர்மங்கள் வந்து செய்யறதுக்கு இந்த நாள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி திருதி பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த திதியில் பிறந்தவங்க. அதே மாதிரி கடலில் அல்லது நீர்நிலைகளில் வேலை தொடங்க இது வந்து உகந்தது இந்த சுப நாள். அதே மாதிரி சூலம் கோப குணம் வந்து அதிகமாக இருக்கும். சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால இந்த நாளில் வந்து வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து கண்டம் தடைகள் மற்றும் அவப்பெயருக்கு வரலாம். பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது வந்து விருத்தினாலே வளர்ச்சி. பிஸ்னஸ் தொடங்க முதலீடு செய்ய இந்த நாள் வந்து ஒரு தங்கமான நாள். துருவம் நிலையான தன்மை. வீடு கட்ட அடித்தளம் போட அரசு வேலைகளில் சேர இந்த நாள் வந்து நல்லது. வியாகாதம் எதிர்பாராத ஆபத்துகள் இல்லைன்னா விபத்துகள்லாம் வரலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி சர்சம் என்றாலே மகிழ்ச்சி. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த யோகம் வந்து நல்லது. வஜ்ரம் வைரம் பாய்ந்த மனசுக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நாளில் வந்து பணிவர்த்தனைகளை வந்து கவனமாக இருக்கணும். சித்தி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகம். நினைச்ச காரியம் வந்து கைகூடும். அதே மாதிரி வியாதிபாதம் மிக கடுமையான அசுப யோகமாக இந்த யோகம் வந்து இருக்குது. புதிய காரியங்கள் சுப விஷயங்கள் முற்றிலும் விளக்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து வரியான் சொகுசான வாழ்க்கையை வந்து வாழ விரும்புவாங்க. கலை மற்றும் வியாபாரத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பரிகம் தடைகளை தாண்டி ஜெயிப்பாங்க. எதிரிகளை வெல்லும் ஆற்றல் இந்த யோகத்துக்கு வந்து உண்டு. அடுத்தது வந்து சிவம் ஆன்மீக பலம் மிக்க நாள். தியானம் யோகா மந்திரம் உபதேசம் பெற இந்த நாள் வந்து சிறந்தது. அடுத்தது சித்தம் காரிய சித்தி தரும். புதிய கல்வி கற்க தொடங்க புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க உகந்தது. சாத்தியம் எதையும் சாதிக்கும் வல்லமை தரும் யோகம். விடாமுயற்சிக்காரர்களாக இருப்பாங்க. அடுத்தது சுபம் தூய்மையான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து மங்களகரமான காரியங்களுக்கும் உத்தமமான நாள். சுப்பிரம் நேர்மையான குணம். அரசாங்க வழியில் நன்மைகள் வந்து கிடைக்க இந்த நாள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிராமியம் அறிவுத்திறன் மற்றும் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி பணிகளுக்கு சிறந்த நாள். ஐந்திரம் தலைமை பண்பு இருக்கும். அரசியல் இருப்பவங்க மேலாளர்களாக இந்த நாளில் வந்து முக்கிய அரசியலில் இருக்கிறவங்க ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள இந்த நாளில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாம். வைத்ருதி 27வது லாஸ்ட் யோகம் இதுதான். அசுப யோகமாக இது வந்து இருக்குது. சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கணும் இந்த யோகத்தில். உங்களுக்கு இப்போ சில டவுட் கூட வரலாம். நம்ம கேலண்டரில் வந்து அமிர்த யோகம் சித்திய யோகம் மரண யோகம்னு போட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்னு கூட கேட்பீங்க. அது வந்து கேலண்டரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஆனந்திதாதி யோகங்கள். அது வாரம் ஞாயிறு முதல் சனி வரை அப்புறம் நட்சத்திரம் ரெண்டும் இணைஞ்சு உருவாகிறத ஒரு யோகம். உதாரணமாக சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்த நட்சத்திரமும் சேர்ந்த அது அமிர்த யோகம். திங்கக்கிழமையில் வந்து ரோகிணி சேர்ந்தால் அது சித்த யோகம். இந்த மாதிரி யோகத்துலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்க்கலாம். நம்ம போக போக பார்க்கலாம். அமிர்த யோகம் சித்த யோகம் எந்த ஒரு சுப காரியத்திற்கும் மிக மிக உத்தமமான நாள். மரண யோகம் அதே மாதிரி பிரபலாரிஷ்ட யோகம். இது இந்த நாட்டில் வந்து புதிய முயற்சி பயணம் தவிர்க்கிறதுலாம் நல்லது. மரண யோகம்னா உடனே பயந்துடாதீங்க. காரியம் நஷ்டமாகும் இல்லைன்னா வீணாகும். இதுக்கு தான் பஞ்சாங்கத்தில் மரண யோகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு அசுப யோகத்தில் உதாரணமாக இவ்யா தீபாதம் அல்லது சூலத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ட்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஜோதிடத்தில் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு அதிபதி தேவதை உண்டு. உதாரணமாக சூள யோகத்திற்கு சிவபெருமானையும், வியாகாத யோகத்திற்கு வந்து காளியையும், கண்டக யோகத்திற்கு வந்து முருகப்பெருமானையும் வழிபடுவது தோஷங்களை முற்றிலும் நீக்கும். அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு அசுப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே கோபமோ இல்லைன்னா சோம்பலோ இருக்கலாம். தினமும் காலையில் 10 நிமிஷம் தியானம் செய்கிறது மூலம் பிரபஞ்சத்தினோட எதிர்மறை ஆற்றலிருந்து உங்கள் மனதை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைங்க. அதே மாதிரி தான தர்மங்கள்லாம் செய்யும் போது யோகத்தோட எதிர்மறை விளைவு வந்து கொஞ்சம் மாறி நன்மைகள் வந்து உங்களுக்கு வாரி வழங்கும். இன்றைக்கி நம்ம பஞ்சாங்கத்தோட மிக முக்கியமான 4வது அங்கமான யோகம் பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் நமக்காக வானத்தில் எப்படிப்பட்ட எனர்ஜியை வந்து தராங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் பஞ்சாங்கத்தோட இறுதி அங்கமான கர்ணம் பற்றி நம்ம பார்க்கலாம். கர்ணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழிக்கு ஜோதிட ரீதியாக உண்மை என்னன்னு அடுத்த பதிவில் விளக்குறேன். நன்றி, வணக்கம்.